இப்போ நான் காட்ட போகிற இந்த கடவுள் சிலை தான் இந்த உலகத்தையே அழிக்க போது. அதுக்கு ஆதாரமும் இருக்குது. கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இந்த அம்மன் சிலை உத்தரகாண்டில் ஸ்ரீநகரில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலில் இருக்க சிலையை பார்க்கவே ரொம்ப பயமுறுத்தும். இந்த சிலை தான் இந்த உலகத்தை அழிக்கவும் போகுது. இந்த சிலை முழுக்க முழுக்க ஒரு கல்லில் உருவாக்கியிருக்காங்க. அந்த சிலையோட முகம் மட்டும்தான் இருக்குது, கீழே உடம்பு எதுவுமே கிடையாது. சொல்லப்போனால் அதை மறைச்சி வச்சுருக்காங்க. அந்த சிலையோட தலைக்கு மட்டும்தான் இன்ன வரைக்குமே பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. கீழே இருக்க உடம்புக்கு ஏன் பூஜை பண்ணாமல் விட்டாங்க, ஏன் பூஜை பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு யாராலையுமே இது வரைக்குமே கொஞ்சம் கெஸ் கூட பண்ணவே முடியல. கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி இந்த சிலைக்கு முழுசாக பூஜை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ மிகப்பெரிய இயற்கை சீற்றங்கள் வந்திருக்கு. இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, 2013 அன்னைக்கு இந்த சிலை இருக்கிற இடத்துக்கு தண்ணி ஏகப்பட்டு வந்திருக்கு. அதனால் அந்த சிலையை அப்படியே வெளியில் எடுத்து அந்த சிலையை எடுத்து போட்டு மலை உச்சியில் வச்சுட்டாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஊரில், அதாவது ஸ்ரீநகரில் ஏகப்பட்ட இயற்கை சீற்றங்கள் வந்து அங்கே இருக்கிற ஊரே அழித்து ஏகப்பட்ட மக்கள் இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறமா பயந்துக்கிட்டு அந்த சிலையை எடுத்து வந்து இந்த இடத்துல, அதாவது ஆற்றுக்கு நடுவுலேயே அந்த சிலையை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த ஊர் ரொம்ப நார்மலாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, இந்த சிலையை வெளியெடுத்தாவோ அந்த தலையை தவிர மீதி உடம்புக்கு பூஜை பண்ணாலோ இந்த உலகம் கண்டிப்பாக அழியணும். நீங்கள் இப்போ அந்த கோயிலுக்கு போனாலும் அந்த சிலையோட தலையை மட்டும்தான் பார்க்க முடியும், உடம்பை பார்க்கவே முடியாது.